ஸ்டாக் மார்க்கெட்ல சம்பாதிக்கிறது அவ்வளோ ஈஸியெல்லாம் கிடையாது. சரிங்களா? நாட் தட் ஈஸி. சில பேர் வந்து ஓவர் ட்ரேடிங் வந்து பண்றாங்க. ஸோ இந்த ஓவர் ட்ரேடிங் நான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு ஒரு ட்ரேடர் வந்து அவரை எப்படி அவரே ஐடென்டிஃபை பண்ணிக்கிறது? எஸ்பெஷலி ஃபார் இன்ட்ராடே பீப்புள், சப்போர்ட்ல ட்ரேட் பண்றதை விட பிரேக் அவுட்ல ட்ரேட் பண்ணுங்க. தட் இஸ் அதோட அக்யூரசி கண்டிப்பாக அதிகமாக இருக்கும். இப்போ வந்து ஒரு ட்ரேடிங்ல வந்து ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா இல்லையா அப்படின்றத ஒரு ட்ரேடர் எப்படி சார் தெரிஞ்சுக்கிறது? வீபு நேயர்களுக்கு வணக்கம். ஸ்ட்ராட்டஜி நல்லா தான் இருக்கு, மார்க்கெட்டை கரெக்டா ரீட் பண்றீங்க, ஆனா அக்கௌண்ட் மட்டும் க்ரோ ஆகல. இதுக்கான ப்ராப்ளம் ஸ்ட்ராட்டஜி கிடையாது, ப்ராப்ளம் ஓவர் ட்ரேடிங். சோ இத பத்தி தான் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம். இத பத்தி டிஸ்கஸ் பண்றதுக்காக ஹைஜன் டெக்னாலஜிஸோட ஃபவுண்டர் மேனேஜிங் டைரக்டர் ஏகே பாலாஜி நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. நம்ம சார் கிட்ட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் ஜெயராம். சார், இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த ஓவர் ட்ரேடிங் அப்படின்னா என்ன சார்? சில பேர் வந்து ஓவர் ட்ரேடிங் வந்து பண்றாங்க. ஸோ இந்த ஓவர் ட்ரேடிங் நான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு ஒரு ட்ரேடர் வந்து அவரை எப்படி அவரே ஐடென்டிஃபை பண்ணிக்கிறது? என்னென்ன இயர்லி வார்னிங் சைன்ஸ் இருக்கு? ஓகே, இட்ஸ் a குட் கொஸ்டின். I'll give you a scenario for this. ஓகே, ஸோ இனிஷியலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ட்ரேடர் வந்து ஒரு காலையில் ஒரு நிஃப்டியில் எடுத்துக்கிட்டு வச்சுக்கோங்க. நம்ம என்எஸ்சி மார்க்கெட்டில் ஒரு 9:15 ட்ரேட் ஸ்டார்ட் பண்ணுறான்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சின்னதாக ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுப்போம். 9:15 to 9:30 வந்து ஒரு பிரேக் அவுட் ஒரு ட்ரேட் எடுக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அது ப்ரொஃபஷனல் ப்ராப்பராக இருப்பாங்க. அதாவது 15 மினிட்ஸ் வந்து சப்போர்ட் லைன் ட்ரா பண்ணிட்டு, ரெசிஸ்டன்ஸ் லைன் ட்ரா பண்ணிட்டு, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு மார்க்கெட் வந்து டவுன் சைடில் வந்திருக்கு இல்லையா? ஸோ வந்து பிரேக் அவுட் ஆனது பிறகு தே கோ ஃபார் செல்லிங், அதாவது புட் ஆப்ஷன் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது வரையும் கரெக்டாக எடுப்பாங்க. ஓகே, ஸோ அதில் 2 சினாரியோஸ் இருக்குது. தே வுட் ஹவ் மேட் சம் குட் ப்ராஃபிட். ஸோ ஒரு 5,000 ப்ராஃபிட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சினாரியோவில் எப்படி வந்து ஓவர் ட்ரேடிங் வருதுன்னு பார்க்கலாம். ஸோ 5,000 ப்ராஃபிட் வந்த உடனே வாட் தே வில் திங்க் இஸ் தட், சரி ஓகே பண்ணிட்டோம்ல, இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணலாம், இன்னைக்கு ஃபுல்லாக மார்க்கெட் அப்படியே போக போதே, இன்னும் கொஞ்சம் ப்ராஃபிட் பண்ணலாம் சொல்லிட்டு அந்த 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 இதெல்லாம் செக் பண்ணாமல் ஜஸ்ட் லைக் தட் அடுத்த ட்ரேடு அதான் யூஸ்வலாக அது தூண்டும் அப்படி எடுத்துடணும்னு சொல்லிட்டு கேஷுவலாக எடுத்துருவாங்க. அது ரிவர்ஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 5,000 ப்ராஃபிட் வந்து ஒரு 3,000 2,000 இறங்கி வந்துருச்சு அப்படின்னா யூ வில் கெட் ஃப்ரஸ்ட்ரேட்டட். ஸோ 5,000 வந்திருந்தது, இப்போ என்னால் நீங்கள் க்ளோஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு யூ வில் கோ ஃபார் ஃபர்தர் ட்ரேட்ஸ். ஸோ அப்போ நீங்கள் போகும்போது என்ன பண்ணிடுவீங்க அப்படின்னா அந்த அந்த டெக்னிக்கலாக ப்ராப்பராக பார்த்து எடுக்காமல் யூ வில் ஸ்டார்ட் ஃபைட்டிங் வித் மார்க்கெட். இது ஒரு சினாரியோ. ஓகே, ஸோ செகண்ட் சினாரியோ பார்த்தீங்க அப்படின்னா தேவ் ஸ்டார்டட் அ ட்ரேட். ஓகே, ஸோ அவங்க வந்து கரெக்டாக தான் எடுத்தாங்க, பட் ஸ்டில் மார்க்கெட் வந்து பிரேக் அவுட்டில் தான் எடுத்தாங்க. இன்றைக்கே டவுன் சைடுன்னு வச்சுக்கோங்களேன், பிரேக் அவுட் ஆயிடுச்சு. பட் அசியூம் தட் மார்க்கெட் காட் ரிவர்ஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ லாஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ லாஸ் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 3,000 4,000 லாஸ் பண்ண உடனே வாட் தே வில் டூ, தே வில் ஸ்டார்ட் ஃபைட்டிங் வித் மார்க்கெட். இதை எப்படியாவது நான் ரெக்கவர் பண்ணணும் சொல்லிட்டு அந்த நம்ம ரெண்டு டெக்னிக்கெல்லாம் பார்க்காம தே வில் ஸ்டார்ட் ட்ரேடிங் தே வில் கோ ஃபார் நம்பர் ஆஃப் ட்ரேட்ஸ். அது மாதிரி போகும்போது அதிக லாஸஸ், பிகாஸ் நம்ம வந்து ப்ராப்பராக கண்டிஷன்ஸ்லாம் பார்க்காம எடுக்கணும் இல்லையா? ஸோ அந்த டைமில் லாஸஸ் இன்னும் அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுதான் மெயின் ரீசனாக இருக்கணும். சரிங்களா? ஓகே சார். இப்போ வந்து நீங்க நிறைய விஷயங்கள் சொன்னீங்க ஏன் லாஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி. சில பேர் வந்து நல்ல ஸ்ட்ராட்டஜி இருந்துமே கூட, நல்ல அக்யூரசி இருந்து கூட லாஸ் ஆகுறாங்க. அதுக்கு காரணமாவும் இந்த ஓவர் ட்ரேடிங் தான் இருக்கா? அதுக்கு காரணம் மெயினாக ஓவர் ட்ரேடிங் நம்ம சொல்லிட முடியாது. பட் இது ஒன் ஆஃப் த ரீசன் தான் ஆக்சுவலாக. வில் ஹேவ் ஆல் தி ப்ராப்பர் ஸ்ட்ராட்டஜி நீங்கள் ப்ராப்பராக வச்சுட்டு இருந்தால் கூட, ஸோ இந்த மாதிரி ஒரு சினாரியோ இப்போ நான் ப்ரீவியஸாக சொன்ன சேம் சினாரியோ தான். ஸோ நல்லா நமக்கு ப்ராஃபிட் வந்துச்சு, திருப்பி அகைன் வில் கோ ஃபார் ஃபர்தர் ட்ரேட் அப்படின்னு நீங்கள் போகும்போது அங்கே நம்ம வந்து ஓவர் ட்ரேடிங்கில் நமக்கு வந்து திருப்பி லாஸ் ஆச்சுன்னா த பர்சன் ஆல்சோ வில் ஃபர்கெட் எவ்ரிதிங் அண்ட் கோ ஃபார் ரேண்டம் ட்ரேட்ஸ். அந்த ரேண்டம் ட்ரேட்ஸ் போகும்போது டெஃபினட்டாக வில் ஸ்டார்ட் லூசிங் மணி. ஓகே சார். இப்போ வந்து நம்ம ஓவர் ட்ரேடிங் பத்தி பேசிட்டு இருந்தோம். நீங்க பேசும்போது வந்து ரேண்டம் ட்ரேடிங் பத்தி சொன்னீங்க. ஸோ வந்து இந்த ரேண்டம் ட்ரேடிங் வந்து ஒண்ணு சக்சஸ் ஆகும், இல்லைன்னா வந்து ஃபெயிலியர் ஆக கூட சான்ஸ் இருக்கு. ஸோ இதை பண்ணும்போது என்ன மைண்ட் செட்டோட அவங்க அதை பண்ணணும் சார்? ஸோ இந்த ரேண்டம் ட்ரேடிங் எப்போ வரும் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு நாலேட்ஜ் அந்த அளவுக்கு இல்லாத ஒரு பர்சன் தே கோ ஃபார் ரேண்டம் ட்ரேடிங். அதை வந்து நம்ம ஆக்சுவலாக வந்து ப்ராப்பர் ட்ரேடிங்னே சொல்ல முடியாது, அந்த மாதிரி பண்ணக்கூடாது. பட் நீங்கள் கேட்ட மாதிரி ஸ்ட்ராட்டஜிலாம் வச்சுட்டு ப்ராப்பராக ஒரு பர்சன் பண்ணும்போது இஃப் தே ஆர் கெட்டிங் இன்டு ரேண்டம் ட்ரேட், அதுதான் நான் சொன்னேன் இல்லையா? அந்த மாதிரி ஒரு லாஸ் வந்த உடனே தே வில் ஃபர்கெட் ஆல் தி டெக்னிக்கல், அதுக்கப்புறம் தே கோ ஃபார் ரேண்டம் ட்ரேட்ஸ். ஸோ இந்த ரேண்டம் ட்ரேட்ஸ் எப்படி நீங்கள் அவாய்ட் பண்ணணும்னா, ஸோ வாட் ஐம் சேயிங் இஸ் நீங்கள் ட்ரேட்ஸ் நம்பர் ஆஃப் ட்ரேட்ஸ் பண்ணுறதுல தப்பு கிடையாது. ஓகே, பட் அந்த லாஸ் கம்மியாக வச்சுக்கணும், அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, இப்போ நீங்கள் ட்ரேட் சில பேர் வந்துட்டு இந்த ஸ்டாப் லாஸ் எல்லாமே பண்ணுவாங்க, அது டெஃபினட்டாக பண்ணவே கூடாது. ஸோ வாட் ஐ வுட் சே இஸ் தட் லாஸ் இருந்தால் சின்னதாக இருக்கணும், ப்ராஃபிட் தான் கொஞ்சம் கண்டிப்பாக அதிகமாக தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ யூ ஹேவ் டு, இப்போ நான் உள்ள போனால் நிறைய டெக்னிக்கலாக போகிற மாதிரி இருக்கு, நான் சொல்லிடலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஓகே, இட் வில் டேக் சம் டைம். ஸோ இப்போ ட்ரெண்ட் சேனல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு ட்ரெண்ட் சேனல் இருக்குது அப்படின்னா ஈவன் யூ கேன் டூ இட் ஃபார் மந்த்லி சார்ட், வீக்லி சார்ட், டெய்லி சார்ட், ஒன் டே சார்ட், 15 மினிட்ஸ், 5 மினிட்ஸ், 3 மினிட்ஸ், 1 மினிட்லாம் நம்ம பண்ணலாம். ஓகே, இப்போ நான் 3 மினிட்ஸில் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு வந்து ஒரு 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 பேட்டர்ன் எனக்கு வருது, ஐம் கெட்டிங் ஃபாலோயிங் வெட்ஜ் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அங்கே பிரேக் அவுட் ஆகும்போது நான் ட்ரேட் எடுக்கிறேன் அப்படின்னா நான் கரெக்டாக அந்த இடத்துல தான் எடுப்பேன். ஓகே, அதுக்கு கீழே அந்த லைனுக்கு கீழே தான் நான் ஸ்டாப் லாஸ் வைப்பேன்.
₹2, ₹3. ஜஸ்ட் ஃபார் பாயிண்ட்ஸ் நான் சொல்றேன். ஓகே 2 பாயிண்ட்ஸ் 3 பாயிண்ட்ஸ். ஆனா நீங்க நடுவுல வேற எங்கேயாவது எடுத்தீங்கன்னா, உங்க ஸ்டாப் லாஸ் வந்து லோல வைப்பீங்க. இல்ல நடுவுல எங்கனா வச்சீங்கன்னா, தட் இஸ் நாட் கோயிங் டூ வொர்க். ஸோ இந்த ட்ரேட்ல இஃப் இன் கேஸ் மோஸ்ட்டா இது உங்களுக்கு ஹிட் ஆகுது, இல்ல வந்து உங்களுக்கு லாஸே ஆனா கூட, யூ ஆர் கோயிங் டூ லூஸ் ஒன்லி 2 to 3 பாயிண்ட்ஸ். ஓகே. திருப்பியும் அந்த சான்ஸ் வரதுக்கு கண்டிப்பா இட் ஷுட் ஃபார்ம் அ பேட்டர்ன். திருப்பி அந்த பேட்டர்ன் வந்தா தான் நீங்க பிரேக் அவுட்ல தான் எடுக்கணும் மோஸ்ட்டா. ஸோ இப்ப இத நீங்க ஃபாலோ பண்ணாம நடுவுல எடுக்குறீங்க அப்படின்னா, டெஃபினெட்லி யுவர் லாஸ் வில் பி ஹையர். ஸோ ஸ்ட்ரிக்ட்டா நீங்க ஸ்டாப் லாஸ் மட்டும் அதாவது நம்ம எங்க என்ட்ரி பண்றோம்ன்றது இம்பார்ட்டன்ட். சி எஸ்பெஷலி ஃபார் இன்ட்ராடே பீப்பிள் சப்போர்ட்ல ட்ரேட் பண்றத விட பிரேக் அவுட்ல ட்ரேட் பண்ணுங்க. தட் இஸ் அதோட அக்யூரசி கண்டிப்பா அதிகமா இருக்கும். ஓகேங்களா? எதனால சொல்றேன்னா, பிரேக் அவுட்ல நீங்க எடுக்கும்போது உங்க ஸ்டாப் லாஸ் ரொம்ப கம்மியா இருக்கும். அந்த ஜஸ்ட் அந்த லைனுக்கு கீழ தான் இருக்கும். ஓகேங்களா? நீங்க சப்போர்ட்ல எடுக்கிறது வந்து இட் இஸ் லைக் கேட்சிங் எ ஃபாலிங் நைஃப். அது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அது. ஓகேங்களா? ஸோ ஆல்வேஸ் கோ ஃபார் என்ட்ரி ஆன் அ பிரேக் அவுட். ஸோ ஸ்டாப் லாஸ் வந்து கம்மியா இருக்கும். இந்த மாதிரி நீங்க பண்ணும்போது, அது என்ன எத்தன ஆப்பர்ச்சுனிட்டீஸ் உங்களுக்கு அந்த டே ஃபுல்லா கொடுத்தா கூட நீங்க ட்ரேட் பண்ணலாம். ஒண்ணும் தப்பு கிடையாது. ஆப்பர்ச்சுனிட்டி குடுக்காம இஷ்டத்துக்கு நம்ம ட்ரேட் பண்ணக்கூடாது. அதுதான் பண்ற மிஸ்டேக். ஓகேங்களா? ஓகே சார். இப்போ வந்து ஒரு ட்ரேடிங்ல வந்து ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா? இல்லையா? அப்படின்றத ஒரு ட்ரேடர் எப்படி சார் தெரிஞ்சுக்கிறது? ரைட். உங்களோட ஒரு அட்வைஸா நீங்க வந்து ஒரு ஃபுல் டைம் ட்ரேடர். சோ என்ன அட்வைஸ் வந்து நீங்க கொடுக்க ஆசைப்படுறீங்க? கண்டிப்பா. என்னோட சிம்பிளான ஒரு ஸ்டேட்மெண்ட் நான் என்ன சொல்லுவேன் யூசுவலா பார்த்தீங்கன்னா, ஸ்டாக் மார்க்கெட்ல பணம் சம்பாதிக்கணும்னா, சம்திங் தெரிஞ்சா பத்தாது. யூ ஷுட் ஹேவ் கம்ப்ளீட் நாலேட்ஜ். இந்த கம்ப்ளீட் அத நான் வந்து கண்டிப்பா சொல்லுவேன். யார் ஒருத்தருக்கு கம்ப்ளீட் நாலேட்ஜ் இருக்கோ, அவங்க மட்டும் பணம் சம்பாதிக்க முடியும். அதான் உண்மை. ஓகேங்களா? இப்போ நம்ம ஜஸ்ட் லைக் பார்ப்போம் இல்லையா? இந்த இண்டிகேட்டர் தெரிஞ்சா போதும் தினமும் சம்பாதிக்கலாம். அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. ஓகேங்களா? ஐ வில் டெல் யூ ஒன் திங் ஃபேக்ட் இதுதான். ஸ்டாக் மார்க்கெட்ல சம்பாதிக்கிறது அவ்வளோ ஈஸிலாம் கிடையாது. சரிங்களா? நாட் தட் ஈஸி. பட் இஃப் யூ ஹேவ் கம்ப்ளீட் நாலேட்ஜ் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இப்ப நீங்க கேட்ட கேள்விக்கு நான் ப்ரீவியஸா சொன்ன ஆன்ஸரே அது கரெக்ட்டா இருக்கும். யூ ஹேவ் அ பேட்டர்ன் ரைட்? ஒரு ஒரு சேனல் பிரேக் அவுட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அங்க பிரேக் அவுட்ல தான் நீங்க என்ட்ரி எடுப்பீங்க. யூ ஹேவ் ரீட்ரேஸ்மென்ட் ரைட்? ஸோ அந்த ப்ரீவியஸ் வீக் ஹைக்கு பிரேக் அவுட் மேல போனா தான் நம்ம என்ட்ரி எடுப்போம். அதுக்கு கீழ தான் வந்து அந்த லோ கீழ தான் நம்ம ஸ்டாப் லாஸ் வைப்போம். எந்த ஆப்பர்ச்சுனிட்டி எங்கெல்லாம் அந்த டேல உங்களுக்கு கிடைக்குதோ அப்ப மட்டும் பண்ணுங்க. இல்லன்னா பண்ண வேண்டாம். ஸோ அந்த மாரி நீங்க கரெக்ட்டா போகும்போது லாஸ்க்கான வாய்ப்பு ரொம்ப கம்மியா தான் இருக்கும். தட் ஷுட் பி தி சொல்யூஷன் ஃபார் யுவர் கொஸ்டின். ஓகே சார். இப்போ வந்து ரிவெஞ்ச் ட்ரேடிங், ஓவர் ட்ரேடிங் இருக்கு சார். இது 2த்துக்குமான ரிலேஷன்ஷிப் என்ன? இப்போ ஒரு லாஸ் வரும்போது, அது எப்படி ஒரு மல்டிபிள் லாஸா வந்து மாறுது? அத பத்தி சொல்லுங்க. ரைட். ஓவர் ட்ரேடிங்க்கும், ரிவெஞ்ச் ட்ரேடிங்க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓவர் ட்ரேடிங் வந்து ப்ராஃபிட் வந்தவங்களும் பண்ணுவாங்க. லாஸ் வந்தவங்களும் பண்ணுவாங்க. இந்த ரிவெஞ்ச் ட்ரேடிங்ன்றது லாஸ் பண்றவங்க மோஸ்ட்டா பண்றது. நான் சொன்னேன் இல்லையா? ஒன்ஸ் லாஸ் நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின்லயே நம்ம சொன்னோம் பாருங்க. அந்த லாஸ் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா, வாட் யூ வில் டூ யூ வில் ட்ரை டூ ரெக்கவர் தி லாஸஸ். அந்த ரெக்கவர் பண்றதுக்கு நீங்க போனீங்கன்னா, அது இன்னும் கொஞ்சம் அதிகமாகறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வாய்ப்பு இல்லன்னு சொல்ல முடியாது. அத ரெக்கவர் சில டைம் நீங்க பண்ணிடலாம். அந்த ரெக்கவர் பண்ணதுக்கு அப்புறம் திருப்பி வில் ஃபீல் கிரீடி. ஓகே ரெட்ல இருந்துச்சு திருப்பி கிரீனா கொண்டு வந்துட்டோம். ரூ. 1000 வந்துருச்சு. ரூ. 3000 லாஸ்ல இருந்தது. இப்ப ரூ. 1000 கிரீன்ல கொண்டு வந்துட்டேன். இன்னும் 2, 3 ட்ரேட் பண்ணி அது திருப்பி ரூ. 3000 4000 ப்ராஃபிட்ல கொண்டு போலாமோ? அப்படின்னு நீங்க கொண்டு போனீங்க அப்படின்னா, தட் இஸ் நாட் கோயிங் டூ வொர்க். ஓகே. ஸோ அதனால இப்ப நீங்க கேட்ட மாதிரி அந்த அந்த ரிவெஞ்ச் வந்து யார் மோஸ்ட்டா பண்ணுவாங்கன்னா, அந்த 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 டேல நீங்க லாஸ் பண்ணவங்க தான் வந்து மோஸ்ட்டா அந்த ரிவெஞ்ச் பண்ணுவாங்க. இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு சொல்யூஷன் என்ன சொல்றேன் அப்படின்னா, ஆஸ் ஐ டோல்ட் யூ கரெக்ட்டா இருங்க. உங்க உங்க இதுக்கு கீழ வந்தா நான் எக்ஸிட் பண்ணிடுவேன். ஃபார் மேனுவல் ட்ரேடர்ஸ் எஸ்பெஷலி. இப்போ இஃப் இட் இஸ் அன் ஆல்கோ ட்ரேடிங் வி டோன்ட் ஹேவ் டூ வொரி அபௌட் இட். பாட்ட கட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? இப்ப மேனுவல் ட்ரேட் பண்ணும்போது யூ ஷுட் எக்ஸிட் த பொசிஷன். ஓகே. திருப்பி ட்ரேட் எடுத்துக்கலாம். ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. திருப்பி மேல ஒரு பிரேக் அவுட் ஆச்சு எடுத்துக்கலாம். கண்டபடி நம்ம ட்ரேட் பண்ணக்கூடாது. கண்டபடி ட்ரேட் பண்ணா மட்டும் தான் வி வில் மேக் ஹியூஜ் லாஸஸ். ஓகே. ஓகே சார். இப்போ வந்து மார்க்கெட்ல நம்ம ட்ரேடிங் பண்ணும்போது, நமக்கு வந்து சக்சஸும் குடுக்கும். அது வந்து நமக்கு ஃபெயிலியரும் குடுக்கும் சார். சோ வந்து அந்த ஃபோமோ ஓவர் ட்ரேடிங் என்ன மாரியான ஒரு லீட கொடுக்குது சார்? ஓகே. ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் கேட்குறீங்க இல்லையா? ஸோ அது அது எப்படி பார்த்தீங்க அப்படின்னா, இது ஆக்சுவலா எல்லாமே வந்து சேம் சைக்காலஜில தான் வரும் இது. ஓகே. ஸோ இப்போ வந்து சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஐ வில் கிவ் யூ சேம் சினாரியோ. நம்ம இந்த 15 மினிட்ஸ் பிரேக் அவுட்டே ஒரு எக்ஸாம்பிள்க்கு எடுத்துக்கலாம். ஓகே. இப்போ வந்து இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கோட 15 மினிட்ஸ் ஹை, லோ வந்து நம்ம லைன் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் டிரா பண்ணிக்கிறோம். ஸோ அது பிரேக் அவுட் ஆக போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, எப்படியும் அது பிரேக் அவுட் ஆயிடும்பா. அப்போ நம்ம வந்து அந்த பிரேக் அவுட் ஆனதுலேருந்து கீழ நம்ம ஒரு ப்ராஃபிட் எடுக்கிறோம்னா, செல் பண்ணி இவ்ளோ ப்ராஃபிட் தான் வரும். பிரேக் அவுட்க்கு முன்னாடியே நம்ம எடுத்தாச்சு அப்படின்னா, பெரிய ப்ராஃபிட் வருமே கேண்டில் பயங்கரமா கீழ வருது அப்படின்னு நினைச்சு எடுப்போம். ஆக்சுவலா ஒரு விஷயம் இருக்கு. கேண்டில் ஃபாஸ்ட்டா வருதுன்னா, கீழ விழுதுன்னா, இட் வில் ரெக்கவர் இமிடியேட்லி. அது ஒரு விஷயம் இருக்கு ஆக்சுவலா. ஓகேங்களா? எதுவும் அந்த எந்த ஒரு ட்ரெண்ட் வந்து அப்படியே கிராலிங்ன்னு சொல்லுவாங்க. அது அப்படியே ஸ்லோவா அப்படியே சின்ன சின்ன ஸ்லோ ஹைஸ் வந்துட்டு இருக்கு அப்படின்னா, அதுதான் மோஸ்ட்டா சப்போர்ட்ட பிரேக் பண்ணும். ஓகே. ஃபாஸ்ட்டா கீழ விழுது பாருங்க. அது மோஸ்ட்டா வந்து ரெக்கவர்ட். பிகாஸ் அத செல் பண்றாங்களே, தே வில் ரெக்கவர். தே வில் ஹேவ் டூ ஸ்கொயர் ஆஃப் தியர் பொசிஷன். ஓகே. ஸோ அதனால அதுக்கு முன்னாடி அந்த பிரேக் அவுட்க்கு முன்னாடி நம்ம என்ட்ரி எடுத்துடுறோம் அப்படின்னா, அப்போ வந்து என்னடா அவசரப்பட்டுட்டோமே அப்படின்ற மாரி தான். தட் இஸ் வாட் ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட். ஓகே. பிரேக் அவுட் ஆகட்டும். பிரேக் அவுட் ஆயிட்டு லெட் இட் கிவ் அ கன்ஃபர்மேஷன். அதுக்கப்புறம் அந்த பிரேக் அவுட் ஆன கேண்டிலும் பிரேக் ஆகட்டும். பிரேக் ஆனதுக்கப்புறம் என்ட்ரி எடுங்க. அந்த அந்த சப்போர்ட் பிரேக் ஆச்சு இல்லையா, அதுக்கு மேல ஸ்டாப் லாஸ். அதுதான் கரெக்ட்டானது. உங்க லாஸும் சின்னதா இருக்கும்.
இப்போ வந்து இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் இருக்காங்க, ஆப்ஷன் ட்ரேடர்ஸ் இருக்காங்க. இவங்களுக்கு இந்த ஓவர் ட்ரேடிங் எந்த அளவுக்கு ஒரு ரிஸ்க்க வந்து கொடுக்குது? இந்த டைம் ஃப்ரேம்க்கு ஏத்த மாரி இந்த ஓவர் ட்ரேடிங்கோட பேட்டர்ன் வந்து மாறுமா சார்? கண்டிப்பா மாறும். எஸ்பெஷலி இந்த ஓவர் ட்ரேடிங் யாருக்குன்னா இன்ட்ராடே பீப்பிளுக்கு தான் எஸ்பெஷலி ஃபார் ஆப்ஷன் ட்ரேடர்ஸ். ஆப்ஷன்ஸ்ல நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா, வி ஹேவ் டைம் டிகே இருக்கு, ஐவி இருக்கு. ஸோ இதெல்லாம் இருக்கு இல்லையா? ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்கணும். பார்த்துட்டு தான் வந்து வி ஹேவ் டூ கோ ஃபார் இட் ரைட்? ஸோ இந்த டைம்ல நீங்க வந்து அ ஓவர் ட்ரேட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஓவர் ட்ரேட் பண்ணும்போது கண்டிப்பா பிரீமியம் டிகே இருக்கும். ஸோ கண்டிப்பா அது ஆப்ஷன்ஸ்ல பண்றவங்களுக்கு இன்னும் அதிக லாஸஸ்க்கான வாய்ப்பு இருக்கு. ஆப்ஷனோட ஸ்ட்ரக்சர் என்னன்னா, உங்களுக்கு மூவ்மெண்ட் ஆச்சுன்னா அதிக ப்ராஃபிட்ஸ் வரும். பட் அது சைட்வேஸ்ல சில நாட்கள்ல சைட்வேஸ்லயே இருக்கும் பாருங்களேன். அது சைட்வேஸ்லயே இருக்கிற நாட்கள்ல யாராவது ஒருத்தர் ஓவர் ட்ரேட் பண்றாங்க அப்படின்னா, முடிஞ்சது. பிரீமியம் வந்து நெறைய பயங்கரமா டிகே ஆகும். தேர் வில் பி அட் ஹியூஜ் லாஸ். ஓகே. இன்ஸ்டெட் ஆஃப் ஒரு டைரக்ஷனல் ட்ரேட் இல்லாம சைட்வேஸ்ல இருக்கிற நாட்கள்ல ஓவர் ட்ரேட் பண்ணாங்க அப்படின்னா, அது இன்னும் ஒரு இம்பாக்ட் அதிகமா இருக்கும். ஓகே சார். இப்ப வந்து ஓவர் ட்ரேடிங் வந்து அக்கவுண்ட்ல டைரக்ட்டா என்ன டேமேஜ் பண்ண சான்ஸ் இருக்கு சார்? இப்ப கேப்பிட்டல், சைக்காலஜி, கான்ஃபிடன்ஸ் இது 3ல எதுல வந்து அதிகமான இம்பாக்ட் ஆகுறதுக்கு சான்ஸ் இருக்கு? 3த்துல எது அதிகமா ஆ. 3மே இம்பாக்ட் ஆகும் கண்டிப்பா. ம். 3 அதாவது யுவர் கேப்பிட்டல், யுவர் சைக்காலஜி, சைக்காலஜி அண்ட் கான்ஃபிடன்ஸ். யுவர் கான்ஃபிடன்ஸ். 3மே அஃபெக்ட் ஆகும். டேக் இட் ஃப்ரம் மீ. டோன்ட் சிட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் தி சிஸ்டம் ஃபார் தி என்டையர் டே ஃபார் ட்ரேடிங். அது வந்து நெறைய பேர் சொல்லுவாங்க. நான் வந்து ஒரு ஃபுல் டே ட்ரேடர். நாள் ஃபுல்லா உட்கார்ந்து ட்ரேட் பண்ணுவேன். ஒரு 9:15 இருந்து 3:30 வரைக்கும். தட் இஸ் நாட் கோயிங் டூ வொர்க். டேக் இட் ஃப்ரம் மீ. அந்த மாரி உட்கார்ந்துட்டு நம்ம பண்ணக்கூடாது. ஸ்டாக் மார்க்கெட் ட்ரேடிங் இஸ் அ பிசினஸ். அது ஒரு பிசினஸா தான் பார்க்கணும். ஓகேங்களா? பிசினஸ்ல எப்படி ப்ராஃபிட், லாஸ்லாம் இருக்கும். ப்ராஃபிட்டையும், லாஸையும் நம்ம சேர்த்து பார்க்கும்போது அந்த மாசம் நமக்கு ரிட்டர்ன் இருக்கணும். அதனால தான் இனிஷியலாவே சொன்னேன் நான் உங்களுக்கு. ப்ராஃபிட் வந்தா அதிகமா இருக்கணும். லாஸ் வந்தா கம்மியா இருக்கணும். இப்ப நிஃப்டில நீங்க ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்க, ஒரு லாட் எடுக்கிறீங்கன்னா, லாஸ் ஷுட் பி அரவுண்ட் சம் 150 அண்ட் 200 அவ்வளோதான். 2 பாயிண்ட், 1 பாயிண்ட் தான் ஸ்டாப் லாஸ் வைக்கணும். அதுக்கு மேல வைக்கக்கூடாது நம்ம. அப்ப நம்ம கரெக்ட்டான என்ட்ரி வந்து குடுக்கணும் இல்லையா? ஸோ அதே மாதிரி ப்ராஃபிட் வருதுன்னா, இப்ப கண்டிப்பா மார்க்கெட் மூவ் ஆகுதுன்னா, உங்களுக்கு வந்து ரூ. 500 இருந்து ரூ. 1000 வரையும் ப்ராஃபிட் அதிகமா கூட வரலாம். தட் இஸ் ஓகே. பட் லாஸ்ன்றது கம்மியா இருக்கணும். ஸோ இட் வில் அஃபெக்ட் யுவர் கேப்பிட்டல் டெஃபினட்டா அஃபெக்ட் பண்ணும். சைக்காலஜி கண்டிப்பா யோசிச்சு பாருங்க. நீங்க 3 1/2 மணி வரையும் ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா, ஹெல்த் என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. அது ட்ரேட் பண்றவங்களுக்கு புரியும் அது. அந்த டேவே வில் பி லைக் மிசரபிள். ஓகே. அப்படி பண்ணக்கூடாது. ஸோ அந்த டிசிப்ளின் கண்டிப்பா ரொம்பவே இம்பார்ட்டன்ட். தட் இஸ் கோயிங் டூ அஃபெக்ட் யுவர் கேப்பிட்டல், சைக்காலஜி அஸ் வெல் அஸ் யுவர் கான்ஃபிடன்ஸ். சார் இப்ப வந்து நீங்க பேசும்போது சொன்னீங்க, ட்ரேடிங் அப்படின்றது வந்து ஒரு பிசினஸ் அப்படின்னு சொன்னீங்க. பிசினஸ் அப்படின்னாலே நம்ம வந்து ஒரு ஃபுல் டைம் வொர்க்கா தான் அது இருக்கும். பட் நீங்க சொன்னீங்க மார்னிங் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து ஒரு 9:15க்கு ஆரம்பிச்சு ஒரு 3:45 வரைக்கும் அத பண்ணக்கூடாது. ஒரு ஷார்ட் பீரியட் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்றீங்க. இத எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது சார்? ட்ரேடர்ஸ் என்ன அணுகுமுறைய வந்து பயன்படுத்தணும்? சரி. சி அதாவது ஃபுல் டே ட்ரேட் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்றதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொன்னேன் பார்த்தீங்களா? வெனெவர் இட் கிவ்ஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் என்ட்ரி. இப்ப நான் சொன்னேன் இல்லையா, ஒரு சேனல் இருக்கு. அந்த சேனல்ல ரெசிஸ்டன்ஸ், சப்போர்ட்ஸ் போயிட்டே இருக்கு. அப்புறம் சேனல் வந்து பிரேக் அவுட் ஆகும்போது வி ஆர் கோயிங் ஃபார் அன் என்ட்ரி. ஓகே. டேக் இட் 3 மினிட்ஸ் கேண்டில் 3 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் எடுத்துக்கோங்க. அப்போ திருப்பியும் இன்னொரு ஒரு ஃபார்மேட் வரதுக்கு இட் வில் டேக் அரவுண்ட் 2 to 3 ஹவர்ஸ் ஆகும். அப்போ உங்களுக்கு எத்தன ட்ரேட்ஸ் வரும் ஒரு நாளைக்கு ஆவரேஜா பார்த்தீங்கன்னா? ஒரு 3 to 4 ட்ரேட்ஸ் தான் வரும். நடுவுல நீங்க பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ அதுதான் சொல்ல வரேன் நான். ஸோ அதே அதே மாதிரி ஐ அம் நாட் சேயிங் லைக் ஃபர்ஸ்ட் ட்ரேட்லயே ப்ராஃபிட் வந்துச்சுன்னா குளோஸ் பண்ணிட்டு வாங்கன்னு நான் சொல்லல. இட் கேன் கிவ் ஃபர்தர் ஆப்பர்ச்சுனிட்டீஸ். இப்ப நம்ம ஆல்கோலா இப்ப ரன் பண்ணோம்னா 320 கூட ட்ரேட் எடுக்கும். வி கேன் ஆல்சோ டூ இட். அதுல நம்ம நெறைய விஷயம் பார்க்கணும். அப்ப ஐவி என்ன ஆயிட்டு இருக்கு? ஐவி அதிகமா பையர்ஸ்னா ஐவி வந்து இன்கிரீஸ் ஆயிட்டு இருக்கும். செல்லர்ஸ்னா ஐவி வந்து குறைஞ்சிட்டு இருக்கு. இன்கிரீஸ் ஆகக்கூடாது. சரிங்களா? ஸோ அந்த அந்த டைம் டிகே அதிகமா இருக்கக்கூடாது. இதெல்லாம் வந்து நம்ம பார்க்கணும். அதே மாரி 3:00 மேல இந்த இந்த சேஞ்சஸ்லாம் பிரீமியம் ஏறுறது, இறங்குறது எல்லாம் ஆப்ஷன்ஸ்ல நடக்கும். ஸோ வாட் ஐ அம் சேயிங் இஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா மட்டும் என்ட்ரி பண்ணுங்க. ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கலனா பண்ணாதீங்க. பட் யூ கேன் ட்ரேட் ஃபார் தி என்டையர் டே. நான் என்ன சொல்றேன் அப்டின்னா, அது கூட சண்டை போடாதீங்கன்னு சொல்றேன். நாள் ஃபுல்லா அது கூட சண்டை போடாதீங்க. பட் யூ கேன் ட்ரேட். இட் ஷுட் பி இன் அ ப்ரொஃபஷனல் மேனர். ஓகே. இப்ப என்ட்ரி வந்துச்சா, நான் என்ட்ரி எடுப்பேன். திஸ் வில் பி மை ஸ்டாப் லாஸ். அவ்வளோதான். ரூ. 2 ரூ. 3 ஸ்டாப் லாஸ் வச்சிருப்பேன். ப்ராஃபிட் வந்தா ப்ராஃபிட் புக்கிங், லாஸ் வந்தா லாஸ் புக்கிங் அவ்வளோதான். ஒரு நாளைக்கு 4 ட்ரேட் வருதா? ஃபைன் ஐல் டூ. 2 ட்ரேட் வந்தா 2 ட்ரேட். இப்ப ரீசென்ட்டா பார்த்தீங்கன்னா, நெறைய சைட் வேஸ்லாம் வந்திருக்கு. சைட் வேஸ்ல உங்களுக்கு நீங்க ட்ரேட் பண்ண அவசியம் கிடையாது. இல்ல தேவையே இல்ல. அது கூட ஏன் சண்டை போடணும்? சின்ன மொமெண்டம்ல ஆப்ஷன் எஸ்பெஷலி ஆப்ஷன் ட்ரேடர்ஸ்க்கு ப்ராஃபிட்டா வராது. ஆப்ஷன் பையர்ஸ்க்கு. ஓகேங்களா? ஸோ அதுதான் நான் சொல்ல வரேன். ஓகே சார். இப்போ வந்து ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸ் கூட வந்து இந்த ஓவர் ட்ரேடிங் சில டைம் பண்ணி லாஸ் ஆகுறாங்க. ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸ் அந்த ஓவர் ட்ரேடிங்க கண்ட்ரோல் பண்றதுக்கு என்ன விஷயங்கள பிராக்டிஸ் பண்ணணும்? ஓகே. ஸோ அது நான் இது முன்னாடியே சொன்னது தான் ஆக்சுவலா. ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸ் வந்து இந்த நாள் வந்து இப்படி தான் நான் ட்ரேட் பண்றேன்லாம் ஃபிக்ஸ்லாம் பண்ண முடியாது. மார்க்கெட் வந்து எப்படி வேணாலும் போகும். ஓகே. நோபடி கேன் பிரெடிக்ட் த மார்க்கெட். ஸோ நெறைய மேனிபுலேட்டர்ஸ் எல்லாமே இருக்காங்க. இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாமே இருக்காங்க. ஸோ நாம என்ன செய்யணும் அப்படின்னா, அகைன் ஐம் டெல்லிங் த சேம் திங். எப்போ நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கோ அப்போ மட்டும் தான் என்ட்ரி பண்ணணும். அதுக்காக ஒரு எக்ஸாம்பிளாவே நான் சொன்னேன். நீங்க யூ கேன் கோ ஃபார் எனி ஸ்ட்ராட்டஜி. இப்போ ஸ்ட்ராட்டஜி நீங்க சொல்லும்போது யூ ஹேவ் ஆப்ஷன் பையிங்ல இருக்கு, செல்லிங்ல இருக்கு. யூ ஹேவ் ஹெட்ஜ் பண்ணலாம். ஹெட்ஜ் பண்றவங்க யூ டோன்ட் ஹேவ் டு வரி அபௌட் அந்த ஸ்டாப் லாஸ் பத்திலாம் ஹெட்ஜ் பண்றவங்க கவலைப்பட வேண்டியதில்ல.
எஸ்பெஷலி ஆப்ஷன்ஸ் அந்த ஸ்டாக் ஆப்ஷன்ஸ்லாம் நம்ம செல் பண்ணும்போது வி கேன் ஆல்சோ பில்ட் ஜீரோ லாஸ் ஸ்ட்ராட்டஜி நம்ம பில்ட் பண்ணலாம். ஆப்ஷன் செல்லிங்கோட சேர்த்து பண்ணணும். ஓகே, வென் மார்க்கெட் மூவ்ஸ் யூ வில் மேக் ப்ராஃபிட். அப்படி அங்கேயே இருந்தால் யூ வில் மேக் மினிமம் ப்ராஃபிட். அந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜியில் நம்ம பில்ட் பண்ணலாம். அந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கு தெர் இஸ் நோ நீட் ஆஃப் லாசஸ், அந்த வரி ஆஃப் லாசஸ். ஓகே, அவங்க அதை பற்றி கவலையே பட வேண்டாம். பட் இந்த சிங்கிளாக பை பண்ணுறாங்க, ஆஸ் யூ செட், இந்த சிங்கிளாக வந்து ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ நான் இஃப் ஐ எம் அ ப்ரொஃபஷனல் ட்ரேடர், சே ஐ வில் டெல் யூ ஒன் சிம்பிள் திங். A profession cannot make money from the market. Only an expert can make money from market. அதான் உண்மை. இட் ஷுட் பி பியாண்ட் ப்ரொஃபஷனல். நல்ல ஒரு எக்ஸ்பர்ட்டாக இருந்தால் மட்டும் தான் பணம் சம்பாதிக்க முடியும் ஸ்டாக் மார்க்கெட்டில். சரிங்களா? ஸோ அந்த டிசிப்ளின் இருக்கணும். அந்த என்ட்ரி அந்த நம்ம செட்டப்க்கு என்ட்ரி கொடுத்தா மட்டும் பண்ணணும், இல்லைனா பண்ணக்கூடாது. நான் ஒரு ப்ராஃபிட்டில் இருக்கேன் இன்னைக்கு வந்து ஒரு ஐ ஹேவ் ப்ராஃபிட் ஆஃப் 50,000. சரி 50,000 ப்ராஃபிட்டில் இருக்கே, சும்மா அதை ஒரு மார்க்கெட் மேலே போது ஒரு பை பண்ணலாம். நோ, அங்கே இருந்தால் தப்பு நம்ம செய்யக்கூடாது. சரிங்களா? உங்கள் செட்டப்க்கு என்ன என்ட்ரி கொடுக்குதோ அந்த என்ட்ரி பண்ணுங்க. என்ன ஸ்டாப் லாஸ் இருக்கோ அங்கே எக்ஸிட் பண்ணிவிடுங்க. ஐம் நாட் சேயிங் டோன்ட் ட்ரேட் ஃபார் த என்டையர், அப்படி நான் சொல்ல வரல. ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எங்கெல்லாம் வருதோ அங்கே மட்டும் ட்ரேட் பண்ணுங்க. நம்ம அதாவது எதுவுமே பார்க்காம கண்ட இடத்துல ட்ரேட் பண்ணக்கூடாது. இன் ஜென்ரல் ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னு எல்லாரும் கொஞ்சம் பயப்படுவாங்க இல்லையா? ஸ்டாக் மார்க்கெட்னா லாஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு. உண்மை அதுதான். இப்போ எந்த ஃபீல்டில் நீங்கள் வந்து நீங்கள் போயிட்டு விஷயம் தெரியாமல் நீங்கள் போயிட்டு ஒரு விஷயத்தை செஞ்சீங்க அப்படின்னா டெஃபினெட்லி இட் இஸ் நாட் கோயிங் டு ஒர்க். ஸோ அந்த ஃபீல்டில் நம்ம கொஞ்சம் புரிதல் வேணும், அதை கொஞ்சம் ஸ்டடி பண்ணணும், அனாலிசிஸ் பண்ணணும். அந்த நாலேஜ் நமக்கு இருக்குது அப்படின்னா டெஃபினெட்லி கேன் நல்லாவே வந்து நல்லா நீங்கள் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து பெர்ஃபார்ம் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இதை நான் சொன்னது தான். பீப்புள் கெட்டிங் இன் டு ஸ்டாக் மார்க்கெட் ஷுட் ஹேவ் கம்ப்ளீட் நாலேஜ். கண்டிப்பாக கம்ப்ளீட் நாலேஜ் இருக்கணும். ஓகேங்களா? வாட் எவர் த செக்மெண்ட் ட்ரேடிங் இன், அந்த எந்த டைம் ஃப்ரேம் அவங்க யூஸ் பண்ணுறாங்க, இல்லை நிஃப்டி எதில் ஆப்ஷன்ஸோ இண்டெக்ஸில் அவங்க எதில் பண்ணுறாங்க இருந்தாலும் தே ஷுட் ஹேவ் கம்ப்ளீட் நாலேஜ். ஆஸ் வெல் அஸ் ஈக்விட்டியில் கூட சொல்கிறேன். ஸோ ஈக்விட்டி கமாடிட்டி எது இருந்தாலும் சரி, தே ஷுட் ஹேவ் கம்ப்ளீட் நாலேஜ். அண்ட் அகெயின் அதை வந்து நீங்கள் வந்து ஒரு ப்ராப்பராக கற்றுக்கிட்டு தான் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ சில பேர் வந்து பேப்பர் ட்ரேடிங்கில் இருப்பாங்க. அது பேப்பர் ட்ரேடிங்கில் அப்படியே இருந்தால் நம்ம அப்படி தான் இப்போ ரியல் ட்ரேடுக்கும் அதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ ஸ்டார்ட் வித் ஸ்மால், சின்னதாக ஆரம்பிங்க. ஆஸ் ஐ டோல்ட் யூ, ஸ்டாப் லாஸ் ஷுட் பி ஆல்வேஸ் லெஸ்ஸர். ஸ்டாப் லாஸ் சின்னதாக இருக்கணும், ப்ராஃபிட் வந்தால் பெருசாக இருக்கும். இதை வந்து இட்ஸ் லைக் ஒரு சீக்கிரட்டாகவே நான் சொல்கிறேன் பாருங்கள். இதை ஃபாலோ பண்ணிட்டு நீங்கள் யாரெல்லாம் வந்து ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டில் ட்ரேடிங் பண்ணுறீங்களோ கண்டிப்பாக அந்த நீங்கள் வந்து நல்ல கன்சிஸ்டன்ட் ப்ராஃபிட் பண்ணலாம். ஓகே, அதாவது பெருசாக லாஸ் இருக்கக்கூடாது, அதுதான் மெயின் திங். சரிங்களா? ரைட். மார்க்கெட்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தினமும் கிடைக்கும், பட் கேபிட்டல் தினமும் கிடைக்காது. சோ ஓவர் ட்ரேடிங்கை கண்ட்ரோல் பண்ணா மட்டும்தான் ஒரு குட் ட்ரேடர் கன்சிஸ்டன்ட் ட்ரேடரா மாற முடியும். சோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நாங்க நம்புறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கமெண்ட் செக்ஷன்ல உங்களோட சந்தேகங்களை நீங்க கேட்கலாம். உங்களோட கேள்விக்கு அடுத்த வீடியோல பதில் கொடுக்கப்படும். Investment in security markets are subject to market risk. Read all the related documents carefully before investing.